கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசியை பார்க்குறார். குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். திருமணத்திற்கு தடையாக இருந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருந்தது. இப்போ திருமணம் நல்லபடியாக நடக்கும். குரு வக்கரகதியில் இருக்கும்போது திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தடைப்பட்டிருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான ஒரு பொசிஷன் இருக்கும். சரி, இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பராபவ வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும் பொழுது 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம். இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி, பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இவா 2 பேரும் சேர்ந்தே 6ஆம் இடத்துல இருக்காங்க. 9, 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்காங்க. பொது காரியங்களில் இருக்கிறவங்க, ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் சமசப்தமத்தில் போகிறார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் வருது. பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால ஆட்சி பெற்ற சுக்கிரனும் ஆட்சி பெற்ற புதனும் வராங்க. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் பரிவர்த்தனை 7, 6 பரிவர்த்தனை இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான கடன் வாங்க வேண்டியதும், சிறு சிறு தொல்லைகள், பேச்சுவார்த்தைகளில் முத்தி போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. உங்களுக்கு புதுசாக அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனுடைய மாற்றங்கள் எந்த விதமான ஏற்றங்களை கொடுக்கும், எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்போ ராசிநாதனான குரு ராசியை பார்த்துட்டாரோ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி செவுத்தை நோக்கி போடாத வானத்தை நோக்கி ஏணியை போடு அப்படின்னு சொன்னதை படுத்திபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். ராசி அதிபதி ராசியை பார்க்கறதுனால. அடுத்தது 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனி நடக்குதே சாமி, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதையே ராசிநாதனான குரு பகவான் 26 மே 2026 அப்புறம் பார்க்குறாரு. அப்போ அந்த அர்த்தாசிரம சனியுடைய தாக்கங்களும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது ராசிநாதனான குரு 26 மே 2026 அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறாரு. உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிநாதனான 2ஆம் இடத்தான மகரத்தை பார்க்குறாரு. இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கிற அன்பர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகும். வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்குமா? கேட்கும், பயப்பட வேண்டாம். சரி, அடுத்தது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை அதிபதியே ஆட்சி பெற்றிருக்கிறாரு. தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதார் அப்படின்னு வம்சமிருத்தி ஆகாத தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர கடந்த காலகட்டங்களில் இழந்த புகழ்களை புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது குலதெய்வ வழிபாடு, மத குருமார்கள் வழிபாடுகளுக்கு கடந்த காலகட்டங்களில் செல்ல முடியாமல் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு எடுத்த முயற்சிகள் தோற்ற காலகட்டங்களில் இப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும்
7ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்கள், தான் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை செய்ய முயற்சி கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தமிழ்நாடுக்கு எக்ஸாம் எழுதணும்னா டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மத்திய அரசு வேலை யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் 3ஆம் இடத்தில் ராகு பிரம்மாண்டமான கனவுகளை கொடுக்கக்கூடியவர். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர். அது உங்களுக்கு எப்போ வருதுன்னு பார்ப்போமா? தனுர் ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு 21/5/2026, 22/5/2026 மற்றும் 23/5/2026 இந்த 3 நாளும் தனுர் ராசி என்பவர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சரி, அடுத்தது ஒரு சில தனுர் ராசி என்பவர்களுக்கு தனக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வரக்கூடிய 15/5/2026 14/6/2026 தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் ஆலங்குடி அப்படின்றது குருவோடைய ஸ்தலம். இதில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை போயிட்டு எம்பெருமான் குரு பகவானுக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ணிட்டு வந்தால் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். இதை தவிர ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த 15/5/2026 14/6/2026 இதில் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னாக்க, குரு வேறு டிரான்சிட் ஆகிறார் எங்கள் மிதுனத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு. அதனால் குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 154 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுக்கிட்டு வாங்க. கடைசி வியாழக்கிழமை அன்று வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, மொத்தத்தில் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதமான 15/5/2026 14/6/2026 வரையிலும் மொத்தமாக கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன், என்னென்ன தீய பலன் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தனுசுவை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். எப்படின்னா, இந்த மாதம் மொத்தமே பார்த்தோம்னா சமசப்தமத்தில் குரு இருக்கார், ராசிநாதனே பார்க்குறார், ராசிநாதனும் உச்சம் பெற்று போகிறார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரப்போகிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் வீட்டினோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக பார்த்து கிளியர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலையில் மாறுதல், வேலையில் ஏற்றம், அதன் மூலியமாக பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பரிவர்த்தனை யோகத்தில் 6ஆம் அதிபதியும் இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமண பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மன கிளேசங்கள் இருக்கும், மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மறதிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். போட்டித் தேர்வில் கொஞ்சம் ஜாகிரதையாக கம்பீட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7/10 அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சியாக போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் நிச்சயமான மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 90% மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலமாக இந்த பராபவ வருஷ வைகாசி மாதம் அமையும்.
அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.